குருவே சரணம். தமிழ்நாட்டுல மொத்தம் 2 இடத்துல வந்து நவபிருந்தாவனம் பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஈரோடு காவேரி கரை ஓரமா இருக்கிற அந்த வசந்தா நகர்ல இருக்கிற ஒரு நவபிருந்தாவனம். 9 மகனியர்கள் பிருந்தாவனமான இடம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தக்ஷிண நவபிருந்தாவனம்னு சொல்லிட்டு வேலூருக்கு பக்கத்துல சேம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல நவபிருந்தாவனம் இருக்கு. இப்போ நாம பார்க்கறது அந்த வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற சேம்பாக்கம் அப்படிங்கிற அந்த நவபிருந்தாவனத்துல இருக்கிற ஒரு மகனியர். அவர் வந்து ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர். அவரை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரு மகான் ஸ்ரீ ராகவேந்திர பிரபு அவர்கள் வந்து அவர் வாழும் காலத்தில் இந்த நவபிருந்தாவனத்தில் 14 நாட்கள் தங்கியிருந்து அந்த 9 பேர்த்துக்கு வந்து அவர் பூஜை செய்திருக்கிறார். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக குருராஜர் பாதம் பட்ட அந்த ஒரு இடத்துக்கு நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், இந்த மத்வ மதத்தை தோற்றுவித்த ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவருடைய காலடியும் பட்ட இடம். கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிருந்தாவனங்கள் அங்கே இருக்கு. ஆகவே நாம் ராயர் பக்தர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாம் சென்று அவங்கள தரிசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த வித்யாபதி தீர்த்தர் அவரை பற்றி நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த இங்கே இருக்கிற இந்த சேம்பாக்கம் நவபிருந்தாவனத்தில் ஸ்ரீ கம்பாலூர் ராமச்சந்திர தீர்த்தர், ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தர், மேலும் ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர் போன்ற பெரிய ஞானிகளின் மூல பிருந்தாவனங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர் அவர்களின் குரு வந்து பார்த்தீங்கன்னா, உத்தராதி மடத்தை அலங்கரித்த பீடாதிபதி ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர் அவர்கள். இவருடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தர். அவரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மகனியர். அவர் மத்வ பரம்பரையில் வந்த எதிகளில் வந்து ரகோத்தம தீர்த்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதாவது மக்களால் மிகவும் பேசப்பட்ட ஞானிகளில் ஒருவரும் கூட அவர். உத்தராதி மடத்தில் 15வது பீடாதிபதியாக அலங்கரித்த மகான் ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர் ஆவார். பொதுவாக ஞானிகள் வந்து அளவோடு தேவைக்கு மட்டும் பேசுவார்கள். அதாவது மௌனம் என்பது ஒரு வகையான தவ வாழ்வியல் முறை. அப்படி ஒரு கடுமையான மௌன விரதத்தை கடைபிடித்திருக்கிறார் ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர் அவர்கள். சாஸ்திரம் மற்றும் வேத புராணங்களில் சந்தேகம் ஏற்பட்டால் வித்யாபதி தீர்த்தரிடத்திலேயே உரையாடி அதனை நிவர்த்தி செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு. அத்தகைய அபாரமான பாண்டித்யம் கொண்டுள்ளவராக இருந்திருக்கிறார். ஒரு முறை வந்து அந்த முகமதியர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. இந்த போரில் வந்து முகமதிய இளவரசர் வந்து மாண்டு போறார். அவரை கொண்டுடுறாங்க. அந்த இளவரசரின் உறவினர்கள் மற்றும் குழந்தைகள் அவங்க வந்து அந்த முகமது அவருடைய இளவரசர் அவருடைய பையன் இறந்து போனதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களால வந்து அதை தாங்கிக்க முடியல. இந்த செய்தி வந்து எப்படியோ வந்து அந்த வித்யாபதி தீர்த்தர் அவருக்கு வந்து நியூஸ் போயிடுது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இளவரசர் வந்து புதைக்கப்பட்ட இடத்திற்கு வந்து அந்த வித்யாபதி தீர்த்தர் வந்து வரார். அவர் எந்த இடத்துல புதைச்சாங்களோ அந்த புதைக்கப்பட்ட மண் மேட்டின் மீது வந்து அவர் உட்காந்து ஆழ்ந்து மௌனமாக வந்து ஒரு தியானம் செய்ய தொடங்குறார். அவர் தியானம் செய்ய ஆரம்பித்த உடனே மக்கள்கிட்ட அந்த நியூஸ்லாம் போயிட்டு அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. பல நாள் வந்து இரவு பகலாக கடந்து அவர் கண்களை வந்து திறக்காமல் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு.
காற்று, புயல் எல்லாம் போகுது. கொஞ்ச நாட்களே கடந்து போயிடுது. அந்த ஒரு அவ்வளோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து அவர் கண்கள வந்து திறந்து, அவருடைய மௌனத்தை கலைத்து வந்து இளவரசர் வந்து இறக்கவில்லை. புதைக்கப்பட்ட இடத்தை வந்து தோண்டி அவரை அழைத்துச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறார். அவரு சொல்லிட்டு போன அடுத்த நொடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்குறாங்க. மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இளவரசர் வந்து அந்த தோண்டுன உடனே அந்த குழியிலிருந்து வெளியில வந்து அவரு பேசத் தொடங்குறார். நீண்ட நேரம் வந்து என்னுடைய தலையில வந்து யாரோ வந்து கை வச்சுட்டு இருந்தாங்க. காவி உடை அணிஞ்சு என் தலையில வந்து ரொம்ப நேரமா வந்து கை வச்சுட்டு இருந்தாங்க. அத வந்து என்னால வந்து உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இளவரசர் வந்து அந்த வித்யாபதி தீர்த்தர் செய்த தவத்தையும், அவரின் அபார மகிமையையும் வந்து அறிந்து கொண்டு, தவம் செய்த இடத்தையே வந்து மனத்துக்கு சாசனமா எழுதி குடுத்துடுறாரு. இந்த சேம்பாக்கம் வந்து தான் தவம் செய்த இடத்திலேயே தன் பிருந்தாவனம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணிய வித்யாபதி தீர்த்தர் அவர்கள் வந்து தான் எண்ணியபடியே 1619 வைகாசி மாதம் சர்வ ஏகாதசி அன்று வித்யாபதி தீர்த்தர் தான் தவம் செய்த யோக மண்டபத்தின் வடபுறம் கிழக்கு நோக்கிய வண்ணம் பிருந்தாவனம் வந்து பிரவேசமாகிறார். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு நவபிருந்தாவனம் தமிழ்நாட்டில் 2 இடத்துல, ஒன்று ஈரோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் சேம்பாக்கம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் ஆனைக்குந்தி. அது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஆனைக்குந்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருராஜர் அவருடைய முந்தைய அவதாரமான வியாசராஜர் வந்து நடுநாயகனாக அங்கே பிருந்தாவனமாயிருக்கிறார். மத்வ பரம்பரையில் வந்த மத்வர்கிட்ட பாடம் பயின்ற நேரடி சீடர்கள் 4 பேர் அங்கே பிருந்தாவனமாயிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமாக ஆனைக்குந்தியும் போயிட்டு வாங்க. இந்த சேம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிருந்தாவனம் வந்து அமைஞ்சிருக்கு. காலையில் வந்து 6 மணிக்கு நடை திறந்து 11 மணி வரைக்கும் கோயில் வந்து அந்த மடம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு மீண்டும் திறந்து 7:30 மணி வரையிலும் வந்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கே அவங்களுடைய தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே வாய்ப்பு கிடச்சி அங்கே போக விரும்புகிறவங்க நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எத்தனை மணிக்கு வரலாம் என்ன ஏதுங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா குருராஜருடைய பாதம் பட்ட இடம், அந்த மூல பிருந்தாவனத்துக்கு 9 பேர் இருக்கிற அந்த மூல பிருந்தாவனத்துக்கு குருராஜர் அவருடைய பொற்கரங்களால் 14 நாட்கள் பூஜை செய்து மூலராமர் சமஸ்தான பூஜையும் அங்கே அரங்கேற்றி இருக்கிறார். அதனால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.